சாமி போலாமா? வாங்க வாங்க. அத்தை, நான் சொன்ன பூசாரி வருதா? ஓம் ஸ்ரீ வாங்க வாங்க. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி. சாமி எதுக்கு அடிக்கடி எலுமிச்சம் எடுத்து போது பாக்குறாரு? ஆஸ்மா ப்ராப்ளமா? இந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கான்னு சாமி மோப்பம் பிடிக்கிறாரு. ஓஹோ, அது சரி. நான் தான் மோப்பம் பிடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேயை கூட மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்டீங்க, சாமி கோவம் வந்து சபிச்சிடுவாரு. ஐயோ, அப்புறம் 3 நாள்ல ரத்தம் கக்கி செத்துருவீங்க. மாமா வாய முடிக்கிட்டு சும்மா இருங்களேன். ஜெய் காளி. ஓம் காளி. அம்மா ஐயோ அம்மா. அம்மா வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. சாமி உட்காருங்க. அம்மா, சாமி சோபாலாம் உட்கார மாட்டாரு, பாயில தான் உட்காருவாரு. சுகுணா போய் பாய் கொண்டு வா சீக்கிரம். சீக்கிரம் கொடு. உட்காருங்க சாமி. உட்காருங்க சாமி. சாமி என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, பூஜை முடிக்காம சாமி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஆஹா. மாமா சக்தி வா. சாமி, இதான் நான் சொன்ன பொண்ணு. சாமி நமக்கு தூரத்தை சொந்தம். உன் கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல, அதான் இப்ப நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு வந்திருக்காரு. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பயப்படாதம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. போ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ. பயப்படாதம்மா. பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் சாமி தான் ஆஸ்தான குரு. அவங்க வீட்டில் என்ன பூஜை நடந்தாலும் அதை சாமி தான் முன்ன நின்று நடத்தி வைப்பாரு. பாதி நாள் ஃபாரின்ல தான் இருப்பாருன்னா பாத்துக்கேன். இப்படியோ சாமியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இவர் பார்வை மேல பட்டுருச்சுல, இனிமே உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். போய் தீர்த்தம் கொண்டு வா. தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. போ, தண்ணி எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வா. அத்தை, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி நீ வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க, இந்நேரம் பார்த்து வெளியே போறேன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? போய் வரட்டும். சரிங்க சாமி, போயிட்டு வாமா, போயிட்டு வா. ஜாக்கிரதை போயிட்டு.
சாமி என் மருமக சக்தி சாதாரணமா இருக்காளா இல்லை என் மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவளை ஏதாவது கெட்ட ஆவி பிடிச்சி ஆட்டி படைக்குதா? உங்க வீட்டுக்கு வந்தப்பவே ஒரு ஆவேசமான ஆவி இங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உன் மருமக தண்ணி கொண்டு வரும்போதே அந்த ஆவி தான் தாங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ அந்த பொண்ணுக்குள்ள அவ அம்மாவே புகுந்திருக்கா. ஐயோ தான் சாவுக்கு காரணமானவங்கள பழிக்கு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ இவளால இந்த குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு சாமி. நீங்க தான் எப்படியாவது என் மருமகளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் சாமி. கவலைப்படாதீங்க. எந்த ஆன்மாவா இருந்தாலும் என் முன்னால அடி பணிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு ராத்திரி ஒரு விசேஷ பூஜை பண்ணணும். பூஜைக்குரிய எல்லா பொருள்களையும் கொண்டாந்துருங்க. அந்த பொண்ணோட தலைமுடி, அவளோட கால்பட்ட மண்ணு, பயன்படுத்துற துணி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிங்க சாமி. அந்த பூஜை எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கன்னா? என் மச்சானுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் வந்தான்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதான் சாயந்தரம் 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளார அந்த ஆத்மாவோட உக்கிரம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் அந்த பூஜையை முடிச்சிடலாம். சரிங்க சாமி. போயிட்டு வாங்க. மாப்பிள்ள, லக்ஷ்மி வர்றதுக்குள்ள இந்த பூஜை எப்படியாவது முடிச்சிடணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். சொல்லுங்க தாய். அவனுக்கு போனை போட்டு அவன் எப்படியாவது லேட்டா வர்ற மாதிரி பண்ணுங்களேன். சரிங்க தாய், நான் பாத்துக்கிறேன். சரி, உள்ள வாங்கம்மா. பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கலாம். வாங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார்? என்னால எதையுமே யோசிக்க முடியல. என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. போன தடவை கேஸ் நடந்தப்போ உங்க ஒய்ஃப் உயிரோட இருந்தாங்க. அதனால அவங்க நடத்த சரியில்லை, காம்பன்சேஷன் தர முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணோம். ஆனால் இப்போ அவங்க உயிரோட இல்லை. கேஸ் வேற அவங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க அம்மாவோட சொத்தை பசங்க கேட்குறப்போ அதை கொடுத்து தான் ஆகணும். சார், நீங்க எங்களுக்கு லாயரா இல்ல அவங்களுக்கு லாயரா? என்னம்மா அப்படி கேட்குறீங்க? இல்ல, சொத்தை கொடுக்கறது தான் முடிவுனா அதை நாங்களே எடுத்துருப்போமே. இப்படி உங்களை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா உங்களை இங்க கூப்பிட்டோம். இந்த பாருமா, மூர்த்தி சாரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிளைண்ட்டுமா. ஒரு லாயரா மட்டும் இல்லாமல் அவர் வெல்விஷராக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். கோர்ட்லேயே அதை டீல் பண்ணிடலான்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம். அதில் எனக்கு வருமானம் வரும். அதனால யாருக்கும் பயன் இல்லையே. வருஷ கணக்கில் கேஸ் இழுத்துட்டு இருக்குமே தவிர தீர்வு கிடைக்காது. அப்படியே தீர்வு வந்தாலும் அது நமக்கு ஃபேவராக இருக்காது. அது மட்டும் இல்லைம்மா, கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்போ எல்லா சொத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை அனுபவிக்க முடியுமே தவிர ஆத்திர அவசரத்துக்கு அதை விற்க கூட முடியாது. அப்புறம் சொத்து இருந்தோம் அது இல்லாத நிலைமை தான் உங்களுக்கு. சார், என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலாமா, உண்மையான ஸ்டேட்டஸை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு வில்லங்கமும் இருக்கு. கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மூர்த்தி சார் தான் வள்ளியோட தற்கொலைக்கு காரணங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க இந்த நோட்டீஸில் சேர்த்துருக்காங்க. நம்ம சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னு வச்சுக்கங்க, அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தற்கொலைக்கு தூண்டாருங்கிறதே ஒரு கிரிமினல் கேஸு. ஜட்ஜி அதை உண்மைன்னு நம்பிட்டாருன்னா மூர்த்தி சாருக்கு தான் சிக்கல். அந்த கேஸுக்கு வேற அவர் அலைய வேண்டியிருக்கும். இந்த தலைவலிலாம் தேவையானு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சார், சிவனேசன் தான் சொத்தை போடுங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 3 பேரையும் அவர் ஏமாத்திருவாருன்னு நாம ஆர்கியூ பண்ண முடியாதா? ஆமா, பிள்ளைங்க 3 பேருமே மைனரா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஆர்கியூ பண்ணலாம். ஆனா அவங்க எல்லாருமே மேஜர் ஆச்சே. அவங்கள ஒருத்தன் ஏமாத்துறான்னு சொன்னா அதை கோர்ட்டே நம்பாது. அது மட்டும் இல்லாம சிவனேசன் எந்த விதத்திலையும் இதுல சம்மந்தப்படவே இல்லை. பிள்ளைங்க 3 பேர் தான் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அவரை இதுக்குள்ள இழுக்கவே முடியாதுமா. பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா அவங்க கேட்கறத கொடுத்துட்டா எனக்கு அவங்களுக்கு இருக்கிற உறவு மொத்தமா அறுந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. சார், உங்க பயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா இதை விட்டு உங்களுக்கு வேற வழியே இல்லை சார். என்ன இருந்தாலும் அவங்க வாரிசு தானே சார். கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிக்காம அவங்களோட காம்ப்ரமைஸா போறதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது சார். இல்ல
கேஸை நடத்தி தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னாலும் அது எனக்கு ஓகே தான் சார். என்ன பண்ணலான்னு நீங்களே நிதானமாக யோசித்து ஒரு முடிவு பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார். நான் வரேன் சார். பிரீத்தி என்ன கேம் விளையாடுற? கார் ரேசிங். ஓ மா சீக்கிரம். இத வந்துட்டேப்பா. பிரீத்தி அப்பாக்கு ஏதாவது முக்கியமான கால் வரப்போகுது. போன கொடு. அப்பா ஒரே ஒரு கேம் பா ப்ளீஸ் பா. அவளுக்கு செல்லு கையில கிடைச்சிட்டா போதுமே, உலகமே மறந்துடும். இந்தா சத்யா, இந்தம்மா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட நினைவு நாள்னு படையல் போட்டேன், பாயசம் சாப்பிடு. இல்ல ஆண்டி. வாங்கிக்கோ. தாரோட அப்பா எப்பமா இறந்தாங்க? அது ஆச்சுமா ஒரு 15 வருஷம். அப்பதான் இவன் காலேஜில் சேர்ந்துருந்தான். அவர் போனதுமே வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சுமா. கையிலையும் பணம் இல்லை, சொந்தக்காரங்களோட ஆதரவும் இல்லை. செத்துள்ளான்னு கூட தோணுச்சுமா. நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சத்யாதாம்மா எனக்கு தைரியம் சொன்னான். படிச்சுக்கிட்டே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தினான். இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு இவன் நேரங்காலம் பார்க்காம கஷ்டப்பட்டதுதாம்மா காரணம். அப்பா இல்லாத பிள்ளையெல்லாம் தருதலையா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தங்கமான பிள்ளை கிடைச்சிருக்காம்மா. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆனா இவன் வாழ்க்கை தாம்மா எதிர்பார்த்தபடி அமையாம போயிடுச்சு. ஷியாமளா சும்மா இருக்க மாட்டியா? பாவம், அவங்களே மன ஆறுதலுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் குடும்ப பிரச்சனையா சொல்லிட்டு இருக்க. சாரி நிலா. அதனால என்ன சார், நான் கேட்டதால தானே சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பில்லையே. இல்ல அதுக்காக இல்ல, நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு முன்னாடி நாங்க அனுபவிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இத்தனை வயசுக்கு மேல உங்க அம்மா அப்பாவும் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனது, அம்மா மேல பழி விழுந்தது, அவங்கள நீங்க இழந்தது, இந்த மாதிரி கொடுமைலாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. ரெண்டு நாளா இதை பத்தி தான் இவன் சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். சத்யா எப்பவுமே இப்படித்தாம்மா. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவனால தாங்கவே முடியாது. மா சும்மா புலம்புறதுனால எந்த யூஸும் இல்லை. நிலாவுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்யணும். வருத்தப்படுறதை தவிர நம்மளால வேற என்னப்பா செய்ய முடியும்? ஏமா செய்ய முடியாது? ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஜோசியர்கிட்ட கூட்டு போய் என் ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன்ல. நாம அது பண்ணதுக்கு அப்புறம் தானே என் உடம்பு சரியாச்சு. அந்த மாதிரி நிலாவுடைய ஃபேமிலிக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்போமே. கேட்டு பார்க்கலாம்ப்பா. ஆனா அதுக்கு இவங்களோட ஜாதகம் எல்லாம் வேணுமே. எல்லாருடைய ஜாதகமும் வேணும்னு இல்லை, நிலாவுடைய ஜாதகம் மட்டும் கிடைச்சா கூட போதும். எனக்கு ஜாதகம் எல்லாம் இல்லை. அது எப்படிமா இல்லாம போகும்? பிறந்த கொஞ்ச நாள்லயே ஜாதகம் கண்டிப்பா குடிச்சிருப்பாங்களே. தெரியலம்மா, ஒருவேளை அம்மா எடுத்து வச்சிருப்பாங்களோ என்னவோ. இப்போ அதை வாங்கிட்டு வரதுக்கு கூட வழி இல்லையே. அது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. உங்களோட பிறந்த டேட்டும் டைமும் சொன்னீங்கன்னா போதும், ஜாதகத்தை ரெடி பண்ணிடலாம். அதெல்லாம் எதுக்கு சார்? அம்மாவையே நாங்கள் இழந்தாச்சு. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அப்படிலாம் சொல்லாதம்மா. இருக்கிறவங்களாவது நல்லபடியா வாழணும்ல. உங்க குடும்பத்துல மட்டும் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கு ஏதோ தெய்வ குத்தம் தாமா காரணமா இருக்க முடியும். சத்யா சொன்ன மாதிரி
ஏதாவது பரிகாரம் செஞ்சுதான் பார்ப்போமே. அது மூலமாவது உங்களுக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. சரிம்மா, நான் அப்பா கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேம்மா. வரேன் சார். பிரீத்தி, பாய். பாய் ஆண்டி. ஒரு நிமிஷம் பிரீத்தி, அந்த போனை கொடு. மா, நானும் இவங்களோட ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா. ஆண்டி, நீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களா? நான் பார்க்கணும்னு சொன்னீங்களா? இல்லம்மா, அது எக்ஸாம் நடக்கிறதால அவங்க என்னையே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பதான் உங்களை நீங்க பாப்பீங்க? பிரீத்தி, கிளம்பும்போது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? நீ பாட்டி கூட இரு. வரமா வாடா, வாங்க. நம்ம உள்ள போய் பாயசம் சாப்பிடலாம். என்ன? ஐம் சாரி நந்தா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். வாங்க.